ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து காலையில் திருப்பதி பெருமாளை பார்க்கணுன்னு நினச்சி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் பார்க்கக்கூடிய கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் டவுட்ஸ் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இன்றைக்கி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தது. 6:30 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று நைட்டு 8 மணி போல் 300 தர்ஷன் க்யூவில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்காக ஜாயின் பண்ணாங்க. 12 மணிக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 17 மணி நேரம் ஆகலாம். தமிழ் வருஷ பிறப்புக்கு கூட க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரீ தர்ஷனத்தில். ஏன்னா சனி ஞாயிறு திங்கக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தமிழ் வருஷ பிறப்பு ஆல்மோஸ்ட் அது கண்டினியூஸாக லீவ் வர்றதுனால க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்கூல்லாம் வேறு லீவ் விட்டுருக்காங்க. ஃப்ரீ தர்ஷனத்தில் சொல்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா மொதல் நாள் கீழ்த்திருப்பதியில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் அடுத்த நாள் தர்ஷனத்துக்கு மொதல் நாள் கொடுக்குறாங்க. அது ஒன்று. இல்லைன்னா டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி பார்க்குற இலவச தரிசனம். அதற்கடுத்து திருமலாவில் ஆஃப்லைன் லக்கி டிப் டெய்லியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பெருமாளை சேர்க்கலாம். இது இல்லாமல் என்ஆர்ஐ தர்ஷன் இருக்குது, இன்ஃபேன் தர்ஷன் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கிறவங்க அந்தந்த தர்ஷனத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம் புக்கிங் எதுவும் இல்லாமல். ப்ளட் டொனேஷன் கூட இருக்குது. ஒரு நாளைக்கு 5 பேருக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ்னால் ஷோராக நம்ம மொதல் நாள் திருமலாவில் இருக்கிற அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுக்கணும் எந்த டைமில் வரணும் அப்படின்ட்டு. மறுநாள் நம்ம போகிறப்போ இப்போ ஒரு 10 பேராக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பேரை சீட் எழுதி போட்டு நம்ம முன்னாடி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. பல்ஸ் பார்க்குறாங்க, பிபி பார்ப்பாங்க. ஃபிசிக்கலி நம்ம ஃபிட் அப்படின்னா தான் பிளட்டு கொடுக்க முடியும். லேடிஸை கூட அந்த கவுண்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா பிளட்டு கொடுத்துட்டு சுபதமின்ட்டு வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு லட்டுவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 350 ml எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு என்ன ரூலோ அந்த ரூல் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ப்ளஸ் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் டாக்டர் நம்மளை பிளட் கொடுக்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்படி யார் பிளட் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் தரிசனத்துக்கும் போக முடியும். தர்ஷனத்துக்காக இல்லைனாலும் பிளட் டொனேஷனுக்கு உண்டான ரூல்ஸ் இது. திருமலாவில் நம்ம இரத்த தானம் செய்யலாம் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் இல்லாமல் ஆன்லைனில் டெய்லியுமே கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா வேறு எந்த தர்ஷன டிக்கெட் புக் பண்ணினாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆதார் இண்டியன்ஸுக்கு, என்ஆர்ஐஸ்க்கு பாஸ்போர்ட் ஒரு லாகின்ல அட் அ டைம் 4 பேருக்கு தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஜென்ரலாக ஃப்யூச்சர் புக்கிங்க்கு உண்டு, அட்வான்ஸ் புக்கிங்க்கு. பட் இந்த கரண்ட் டே ஸ்ரீவாணிக்கு ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது, அக்காமடேஷன் கிடையாது. நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு தடவை கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டோம்னா மறுபடியும் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 7 நாட்கள் ஆகும். காலையில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தர்ஷனம். இதில் ஒரு சில டவுட்ஸ் கேட்குறீங்க, எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்டில் உங்களோட ஆதார், நேம், ஏஜ் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் tt-devasthanams.ap.gov.inல ஸ்ரீவாணி அண்ட் அதர் டொனேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இமெயில் ஐடி இல்லைன்னா இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்துக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் முதலையே செய்துக்கணும். அதாவது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது ஒரு 8:57 போல் நீங்கள் லாகின் செய்துக்கோங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் டே புக்கிங்கே முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மொதல் நாளே நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் மட்டும் அட் த டைம் ஆஃப் புக்கிங் செய்துக்கிற மாதிரி இருந்தது. இப்போ மாற்றிட்டாங்க. டொனேஷன், தர்ஷன் ரெண்டுமே சேம் டைமில்
பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்தா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு லாகினில் மேக்ஸிமம் 4 பேர், எத்தனை பேர் நம்ம தரிசனம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோமோ அத்தனை பேருக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட்டு இதில் ஃபில் பண்ணிக்கணும். தர்ஷன் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எவ்வளோ ரூபாங்கிறது. இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது டொனேஷன் அமௌண்ட் மட்டும்தான். ஒன்று 10,000, 20,000, 30,000, 40,000 அதிகபட்சம். 4 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம் தர்ஷன் டிக்கெட். அவங்களுக்கு மட்டும் நீங்கள் டொனேஷன் பே பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு அதுக்கப்புறம்லாம் நம்ம 1 இயருக்குள்ளலாம் வேலிடிட்டி எல்லாம் கிடையாது. 4 பேருக்காக ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 1, 2 எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ டொனேஷன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு 2 பாக்ஸையும் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் நம்ம கரண்ட் டேவா இல்லை ஃப்யூச்சர் புக்கிங்கான்னு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம கரண்ட் டே பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். ஸோ கரண்ட் டே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவைலபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்கும், இல்லைன்னா கோட்டா ஃபுல்லுன்னு வரும். இப்போ அவைலபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா 4 பேரோட நேம், ஏஜ், ஜெண்டர், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பேஜை ஓப்பன் ஆகிறப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த ஃபாஸ்ட்டாக நமக்கு டிக்கெட் கிடைக்கும். அதனால் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடாகவே இருந்தால் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்துக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி காமிக்கும். நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோம், நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ், ஒருத்தருக்கா 4 பேருக்காங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். யூனியன் பேங்க் தான் உங்களுக்கு இப்போ கேட்வேயாக செய்திருக்காங்க. ஒரு கேட்வே தான் இப்போங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் இந்த பே நவ் ஒர்க் ஆகும். இல்லைனா பிளாங்காக அப்படியே இருக்கும். இந்த பேஜுக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப தான் அந்த பே நோ பேஜ் ஒர்க் ஆகும். அடுத்த பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், கார்டு ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஆப்ஷன் கூட இப்போ எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸை செய்கிறீங்கிறத பொறுத்து தான் டிக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா அந்த கரண்ட்டு ஃப்யூச்சர்னு நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு அடுத்த பேஜே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்துடும், அலர்ட், யுவர் ரெக்வஸ்ட் குட் நாட் பி ப்ராசஸ்டு அட் திஸ் மொமெண்ட், இல்லைனா கோட்டா ஃபுல் அப்படின்ட்டு. இது எப்போ இப்படி வரும் அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா வரும். 20 செகண்டில் மேக்ஸிமம் 30 செகண்டில் டிக்கெட்ஸ் தீந்துருது 800 டிக்கெட்ஸுமே. இதில் ட்ரிக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம கிளிப்போர்ட் மெத்தடில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் டிக்கெட் கிடைக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்மக்கிட்டேருந்து பணம் போகும். கோட்டா இருக்குது, டிக்கெட் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லைன்னா அந்த டொனேஷன் அமௌண்ட்டு, தர்ஷன் டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தெல்லாம் புக் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பில் புக் பண்ணுறீங்கன்னா அந்த மை புக்கிங்ஸ்னு ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு டிக்கெட் இருக்கும். அதில் போய் நம்ம டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ, ஆதார் ஆர் பாஸ்போர்ட், அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3-3:30 ஏடிசி சர்க்கிள் கிட்டே போனால் அங்கேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்ட்டு. இந்த 300 ரூபாய் தர்ஷன கியூ இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் நம்ம கேட்கணும். அதன் வழியாக நம்ம உள்ளே போகிறப்போ கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. பால் கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மகாதாரம் தாண்டி உள்ளே போகிறப்ப கொடிமரமை ஒட்டி நம்ம போகலாம். திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வந்துடணும். ரொம்ப அப்படியே நின்றுக்கிட்டேலாம் பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா வாழைப்பழம் கொடுப்பாங்க, தங்கச்சடாரி சாதிப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. கோயில் உள்ளே இருக்கிற மற்ற சன்னதிகள் கிட்டெல்லாம் போய் நம்ம சேவிச்சுட்டு வரலாம். ரொம்ப கூட்டத்தில் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அட்வான்ஸாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் 3 மாதத்துக்கு முன்னாடி அக்காமடேஷனோட சேர்த்து. ஏன்னா மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இந்த டைமில் இருக்க மாட்டாங்க. அண்டு நினச்ச நாளில் நினச்ச உடனே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த கரண்ட் டே புக்கிங்கில் காலையில் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் போய் பார்க்கலாம். பெருமாளை கிட்ட போய் பார்க்குறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் இது 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணணும். ஒருத்தர் தான் போக முடியும் 10,500 ரூபாயில். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது கிடையாது. அட்வான்ஸ் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 3 மாதத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணுறாங்களா, அது புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட், டிஷர்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. அக்காமடேஷன் எதுவும் இல்லை, நாம் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். க்யூலேயே நம்ம மொபைல் லக்கேஜெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். 3-3:30 நம்ம அந்த ஏடிசி சர்க்கிள் கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஆக்சுவலாக. ஸோ தட் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 5 மணி ஆகிடும். புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இவ்வளோ தான். டிக்கெட் ஃபாஸ்ட்டாக தீந்துருது. ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும்.
4 டிக்கெட்டுக்கு மேலெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் 2-3 லாகினில் ட்ரை பண்ணணும். ஒரு லாகினில் 4 டிக்கெட் தான் மேக்ஸிமம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போயிருக்கிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.